வணக்கம். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்பெஷல் கொத்தவரங்காய் அல்லது சீனரைக்காய் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 150 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 5-6 பல் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 4 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கொத்தவரங்காயை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 சைடில் இருக்கிற நாரை எடுத்துட்டு 2 துண்டுகளாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக கிள்ளி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொத்தவரங்காவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காய் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ அவியல் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ சுவையான கொத்தவரங்காய் அவியல் தயார். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நாகர்கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலானது, உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.